ஓகே, நான் முதலே சொன்னேன் டைரெக்டாக லோட் பண்ணுறதுக்கு முடியும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பண்ணுறதுக்கு முடியும். டைரெக்டாக பண்ணால் இதில் உள்ள டேட்டா அப்படியே லோட் ஆகிடும். பாருங்களேன், கண்ட்ரி அப்படின்றது காலம் ஹெட்டர் லெவலில் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரோவாக இருக்குது. அது தப்பான விஷயம். அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்களை க்ளீன் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றது தான் கிளிக் பண்ணணும். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணுறேன். ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து பவர் பிஐயுடைய விண்டோ மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸலில் உள்ள பவர் கொரியில் உள்ள விண்டோ மாதிரியே இது இருக்குது. கொஞ்சமாக இதை நம்ம கீழே இழுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன், பேக்கில் பவர் பிஐயுடைய விண்டோ இருக்குது. இது வந்து பவர் கொரி எடிட்டர் அப்படின்னு தெரியுது. எக்ஸலில் நீங்கள் என்னென்ன மாதிரியான டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க்கை ஆர் டேட்டா கிளீனிங் ஒர்க்கை பவர் கொரி எடிட்டர் மூலமாக பண்ணுவீங்களோ அது எல்லாமே இங்கேயும் பண்ண முடியும். கொஞ்சம் அதிகமாகவே இங்கே உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், முதல்ல டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம கனெக்ட் பண்ண டேபிள் 1 இந்த இடத்துல தெரியுது. பார்த்தோன்னா முதல்ல உள்ள ஒரு பக் என்னென்னா, இந்த கண்ட்ரி சப்ஜெக்ட் டிஸ்கிரிப்டர் யூனிட்ன்ற ஹெட்டிங் லெவலில் உள்ள ஒரு டேட்டா வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்த இடத்துல எவ்வளோ காலம்ஸ் இருக்குன்றது தெரியுது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 22 காலம்ஸ் இருக்குது. இதை நம்ம ஹெட்டிங்காக ப்ரமோட் பண்ணுறது நல்ல விஷயம். இந்த மாதிரியான வேலைகளை தான் டேட்டா ப்ரிப்பரேஷன் ஒர்க்குன்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப சின்னதாக பேசிக்கிட்டு இருக்கோம், பட் ரொம்ப பெருசாக நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். பட் இதுவும் டேட்டா ப்ரிப்பரேஷன் தான். இதை செலக்ட் பண்ணி இதை நீங்கள் ப்ரமோட் பண்ணணும், ஒரு ஹெட்டராக ப்ரமோட் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு ஹோம் டேப்லேயே பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர்னு ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுவோம். பண்ணும்போது ஒரு லோடிங் நடந்து முடிஞ்ச உடனே கண்ட்ரின்றது ஹெட்டிங்காக மாறிடுச்சு. நம்ம படித்து பார்த்தோம்ல ஒரு சில ஹெட்டிங்கெல்லாம், அதெல்லாமே ஹெட்டிங்காக மாறிடுச்சு. தேவையான ப்ராப்பரான டேட்டா மட்டும் டேட்டா லெவலில் இருக்குது. இது மட்டும் நடக்கலை, லோட் ஆச்சு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்டெப்பாக அப்ளைடு ஸ்டெப்புன்னு இந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா முதல்ல ஒரு சோர்ஸ் டேட்டா ஆட் ஆகிருக்கு. அந்த சோர்ஸ் லிங்க்ல இருந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சில சேஞ்ச் நடந்திருக்கு. தென் ப்ரமோட் ஆகிருக்கு. ஹெட் நம்ம பண்ணோம் இல்லையா, இது இந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில டைப் வந்து சேஞ்ச் நடந்திருக்குன்றது சொல்லுது. ஒருவேளை டிஃப்ரெண்ட்டான லெவலில் சேஞ்ச் நடந்திருந்து உங்களுக்கு அது வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை இன்ட் மார்க்கை யூஸ் பண்ணி எடுத்து விட்டுடலாம். எனக்கு வந்து கரெக்டான டேட்டா டைப்பில் தான் மாறி இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இல்லைனா டெலீட் பண்ணிவிட்டு தேவையான மாதிரி மாற்றங்களை பண்ணலாம். இது வந்து ஒரு கண்ட்ரின்றதுனால டெக்ஸ்ட்ன்ற டேட்டா டைப்பில் தான் இருக்கணும். அந்த ஏபிசின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த டெக்ஸ்ட்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இடத்துல இது நம்பர் இல்லையா, 2010 உள்ள நம்பர், ஆனால் ஏபிசின்னு இருக்குது. இதை நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணி இதை மாற்றலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ரிப்போர்ட் மாதிரி இருக்குது, ரைட்டா? ரிப்போர்ட் மாதிரினா என்ன, கண்ட்ரி வைஸ் இந்த 2010 உள்ளது 11 உள்ளதுன்ற மாதிரி டேட்டா வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணப்பட்ட ஃபார்மேட்டில் இருக்குன்றதுனால இதை வச்சு நீங்கள் பெரிய லெவலில் ரிப்போர்ட் இதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண முடியுது. ஆல்ரெடி இது ரிப்போர்ட் மாதிரி தானே இருக்குது, அப்படியே டேபிளாக ப்ரொஜெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு சில விஷுவலைசேஷன் பண்ணலாம். பட் நம்ம இது கொஞ்சம் ஹை லெவலில் பண்ணணும் அப்படின்னா இந்த 2010 இருந்து 2026 வரைக்கும் உள்ள ஃபோர்காஸ்டிங் டேட்டா வரைக்கும் செலக்ட் பண்ணி நம்ம இதை க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுற வேலை எல்லா நேரத்துலையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டாவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா இதை பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா 2010, அதாவது ஆப்கானிஸ்தானில் 2010, 11, 12ன்றத காலம் வயசில் இருக்கிற இந்த டேட்டாவை ரோ வயசில் நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல எத்தனை இயர்ஸ் இருக்கோ அத்தனை இயருக்கும் ஒரு ஆப்கானிஸ்தான்ற மாதிரி மல்டிபிள் என்ட்ரிஸ் ரோ வைஸில் க்ரியேட் ஆகும். அதுக்காக இது வந்து ஒரு காலமில் ஒரே காலமில் இந்த வருஷத்துக்கான எல்லா டேட்டாவுன்ற மாதிரியும் இந்த வருஷங்கள்ன்ற மாதிரியும் 2 காலமில் மாறப்போகுது. அது ஏன் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் இந்த டேட்டா வச்சு உங்களால் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். அது தேவைன்னா மட்டும் பண்ணுங்கள். இப்போ இந்த டேட்டாக்கு தேவைன்றதுனால செலக்ட் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அன்பிவட் காலம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணுவோம். என்ன ஆகும் அப்படின்னா செலக்ட் பண்ண எல்லா காலமும் கம்பைன் ஆகி இந்த கண்ட்ரிக்கு நேராக வந்து ஸ்டாக்ட் ஆகிரும். பாருங்களேன், ஆப்கானிஸ்தான் ஒரே ஒரு என்ட்ரி இருந்துச்சு, இப்போ மல்டிபிள் என்ட்ரி ஆகிடுச்சு. இந்த மல்டிபிள் கண்ட்ரி கோயின்ஸா 2010, 11, 12ன்னு லைனாக அந்த டேட்டா வந்து ஸ்டாக்ட் ஆகிருக்கு. பாருங்களேன், 10 இருந்து 26 வரைக்கும் அது வந்து டெவலப் ஆகிருக்கு. அதுக்கு அகைன்ஸ்ட் அந்த நம்பர்லாம் இந்த மாதிரி மாறி இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஹெட்டிங்கை கூட மாற்றிடலாம். ஆட்ரிபியூட் அப்படின்றது இருந்து இயர்னு நான் மாற்றிட்டு என்டர் பண்ணிடுறேன். அது லோட் ஆகிடும். ஒரு நியூ ஸ்டெப்பாக அது சேவ் ஆகிடும்.
இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸை பண்ணிவிட்டு இன்னும் கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எல்லா சேஞ்சஸையும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், ஹோம் டேப் போய்ட்டு க்ளோஸ் அப்ளைக்குள்ளே போய்ட்டு நீங்கள் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இது வந்து ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது, இதில் டெக்ஸ்ட்டும் ஆடாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது ஏபிசியில் இருக்க வேண்டாம், டெசிமல் நம்பராக இருக்கட்டும். நான் மாற்றுறேன், ஒரு சில எரர் வரும், எஸ் எரர் வரும், பட் அது இருந்துட்டு போட்டோம். இந்த மாதிரி எரர் வர்றதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை மாற்றிட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட்டே வச்சுட்டு ரீப்ளேஸ் கரண்ட் வேல்யூ கொடுத்துட்றேன். உங்களுக்கு இதை வந்து அப்படியே நீங்கள் விட்டுடலாம். இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணாமே விட்டுட்டு இதை நீங்கள் வந்து க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம லோடு பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இப்போ இது எப்படி வந்து விஷுவல்ஸை காமிக்குது, லோட் ஆகிற வேலையை ஆரம்பிக்குது. நார்மலாக வந்து நீங்கள் ஒரு டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம், ஹெட்டரை ப்ரமோட் பண்ணோம், அதுக்கப்புறம் மல்டிபிள் காலம்ஸை கம்பைன் பண்ணி 2 காலமாக மாற்றுறோம். தென் டேட்டா டைப்பை தேவைப்பட்டால் மாற்றணும் இல்லையா, இது எல்லாமே நம்ம டேட்டா ப்ரிப்பரேஷன் சொல்லலாம். இப்போ அதை லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், லோட் ஆகிற வேலைகள் முடிஞ்சுக்கிட்டு இருக்குது, லோடும் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆன்லைன்லேருந்து கனெக்ட் பண்ண டேட்டா வந்து விஷுவல்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை கேட்குது, ஆட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுது. அது இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரைட். டேபிள் 1ன்றது நம்ம இப்போ கனெக்ட் பண்ண டேட்டா. இது வந்து ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ண அந்த லோக்கல்ல இருந்து கனெக்ட் பண்ணோம்ல, எக்ஸல் இருந்து அந்த டேட்டா. இந்த 2 டேட்டாவும் இங்கே வந்திருக்கு. இந்த 2 டேட்டாக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிலேஷன்ஷிப் ஆகிட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்க முடியும். பட் இங்கே இந்த 2 டேட்டாக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை நீங்கள் செக் பண்ணணும். நம்ம இப்போ ரிலேஷன்ஷிப் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. நம்ம இந்த விஷுவல்ஸில் போயிட்டு இந்த 2ஐயும் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக கற்றுக்கிட்டது என்னென்னா, ஆன்லைனில் இருக்கிற ஒரு டேட்டாவை எப்படி வந்து இந்த பவர் பிஐக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு பார்த்துட்டோம். கொண்டு வர்றது மூலமாக இந்த இடத்துல இந்த ஃபீல்டை நம்ம தெரிய வச்சிட்டோம். இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேட்டா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் விஷுவல்ஸை எப்படி கரெக்டாக கொண்டு வர்றது, தேவையான மாதிரி மாற்றுறதுன்றதை எஃபெக்டிவாக நம்ம பார்க்கலாம். இது இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இந்த இன்ட்ரோடக்ஷனில் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃப்யூச்சரில் வர லெசன்ஸ் இன்னும் அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்த லெசனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.